வணக்கம் நல்லுள்ளங்களே. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வேலையோட பலுவின் நிமித்தமாக சில முக்கியமான வேலைகளை மறந்துடுவோம். சமையலுக்கான வேலைகளை அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த பருப்பு வகைகளை ஊற வைக்கிறதுல ஒன்று. சென்னா, ராஜ்மா, பச்சை பட்டாணி இதெல்லாம் 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊறினா தான் நல்லா வேகும். ஆனால் நம்ம மறந்துட்டோம். இப்போது அதுக்கு பதிலாக நம்ம சீக்கிரமாக செய்யணும். என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இப்போது நான் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன், காஞ்ச கொண்டக்கடலையை. இப்போ இது நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நம்ம சமையலுக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இதை நல்லா கழுவிக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அலசிக்குங்க. இப்போ அலசினதும் தண்ணியை நல்லா வேறு ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. நல்ல தண்ணி கொதிக்கணும். கொதித்த பிறகு அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றுங்க. கொதிக்கிற தண்ணியிலே எடுத்து இதை போட்டுடாதீங்க, சரியா? ஏன்னா அது அந்த மாதிரி செஞ்சோம்னா நறுக்குப்பட்ட மாதிரி ஆகிடும், அதாவது வேகாத போகிற மாதிரி ஆகிடும். அதனால் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் கழுவி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க தனியாக. இப்போ பார்த்திங்கன்னா, இது சரியாக 20 நிமிஷம் ஊற வச்ச வெள்ளை கொண்டக்கடலை. இந்த பதம் ஊறுறதுக்கே நமக்கு சாதாரணமாக 3 to 4 hours எடுக்கும். பட் இங்கே நமக்கு 20 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு ஊறியிருக்கு. ரொம்ப எமர்ஜென்சி எதுனா நம்ம பூஜை அந்த மாதிரி வச்சுட்டோம், அந்த டைம் இதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த 15-20 நிமிஷத்தில் எடுத்து ஊற வச்சதே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது 1 மணி நேரமாக ஊற வச்சது, 1 hour ஆயிருக்கு. நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். 8 மணி நேரம் ஊற வேண்டியது 1 மணி நேரத்துலேயே இப்படி நமக்கு ஊறியிருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்து வேக வச்சுக்கலாம் குக்கரில் போட்டு. ஒரு 6லேருந்து 8 விசில் வரைக்கும் விடலாம். இது அவங்கவுங்க குக்கர் ப்ரெஷரை பொறுத்து. இப்போ பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள். நான் எடுத்து அதை உங்களுக்கு நசுக்கி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு இல்லையா? ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கும். பெரியவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி பொருள்லாம் ரொம்ப கஷ்டம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. இதுதாங்க, அவ்வளோதாங்க, சுலபமாக முடிஞ்சிருச்சு. இதே போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளோட காலத்தையும் நேரத்தையும் திரும்ப கொண்டு வர முடியாது. ஆனால் இதே போல் ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக யோசித்து நம்ம காலத்தில் என்ன செய்யணும்னு நினச்சோமோ, அந்த நேரத்தில் என்ன பண்ணி முடிக்கணும்னு நினச்சோமோ அதை பண்ணி முடிச்சிடணும். என்ன ஒன்றுங்க, இருக்கிற காலத்தில் உறங்காமல் விழிச்சிக்கிட்டு இருந்தால் வெளிச்சம் சீக்கிரம் நம்ம வாழ்க்கையில் கிடச்சிரும். சரி தானுங்களே? விழுத்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். பூங்காரே தம்பி பூங்காரே.